அது முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாத காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப் பெற்று தீவிர சிகிச்சையில் இருந்தார். அவர் முழுமையாக உடல்நலம் பெற்றுவிட்டார், தேறிவிட்டார், வீடு திரும்பலாம் எப்போது வேண்டுமானாலும் என்று அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது நமக்கு ஆறுதலை தந்தது. ஆனால் திடீரென்று முதல்வர் உடல்நலத்தில் மீண்டும் பின்னடைவு, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் பரவியிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் முதல்வர் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று இன்றைக்கு பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை நிறுவியவர். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு பெண்மணியாய் நின்று இந்த அரசியலில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டு நெருக்கடிகளை சமாளித்து சரித்திரம் படைத்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவர் மீண்டும் உடல்நலம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அவர் தொடர்ந்து நல்ல முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருமே விரும்புகிறோம். குடியரசுத் தலைவரிலிருந்து கடைசி மனிதன் வரையில் முதல்வர் உடல்நலம் பெற வேண்டும், விரைவில் குணம் பெற வேண்டும் என்று வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களோடு இணைந்து லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டும், வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2006 கூட்டணி வைத்துக் கொண்ட போது அவரோடு பழகுகிற, உரையாடுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தவர், மதிப்பு வைத்திருப்பவர் முதல்வர் அம்மையார் அவர்கள். அந்த நாட்களை என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் நினைத்து பார்க்கும். இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பெரிதும் விரும்பியவர். அத்தகைய முதல்வர் அம்மா அவர்கள் மீண்டும் பூரண குணம் பெற வேண்டும், ஆட்சி நிர்வாகத்தை அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமின்றி புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்களும், குறிப்பாக ஈழத் தமிழர்களும் முதல்வர் நலம் பெற வேண்டும் என்று தாம் நம்பும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, வேண்டுதலுக்கு இணங்க, பிரார்த்தனைக்கு இணங்க அவர் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்று நான் விழைகிறேன். அவர் உடல்நலம் பெற்று திரும்புவார் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் நம்புகிறேன்.